ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் போட்ட பாவக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கடுகு, சீரகம், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, பருப்பு கலர் சேஞ்ச் ஆனதும் நல்ல ஃபைனா சாப் பண்ண 2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்ல கலர் மாறது வரைக்கும் வதக்கிக்கலாம். வதக்கியாச்சு. இப்போ இதுல ஃபைனா சாப் பண்ண 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். வீட்லயே நான் இப்போ ஒரு குட்டி ப்ரௌனி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கொஞ்சம் ஆர்டர்ஸ் எடுத்தும் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ப்ரௌனிஸ் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீடைல்ஸ் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா நீங்க கொடுக்குற ஒரு சின்ன சப்போர்ட் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாவக்கால மேல இருக்க தோலை இந்த மாதிரி லைட்டா சீவிட்டு இத பொடியா கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கிடுச்சு. இப்போ இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பாவக்காய் சேர்த்துக்கலாம். இத ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா இந்த எண்ணெயிலே பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதுல 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து இத மூடி வச்சு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வேக வச்சுக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிருக்கு. பாவக்காவும் நல்லா வெந்து சுருண்டு வந்திருக்கு. இப்போ இதுல 1/4 மூடி போல தேங்காவை நல்லா ஃபைனா அரைச்சு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்ம சூப்பரான பாவக்காய் தொக்கு ரெடி. உங்களுக்கு என்னோட குக்கிங் வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.